நிற்கிறது நம்ம அத்தை மாதிரியே இருக்கே. அத்தை அத்தை யார் அது நம்மள வந்து இங்கே அத்தைன்னு சொல்கிறது? மீனா வயசு மாதிரியே இல்லையே, வந்தனா மாதிரியே இருக்குது. அடியே வந்தனா, என்னடி பண்ணுறீங்க? என்னெல்லாம் பார்க்காம போவே, பேச மாட்டேன், என் மேலே அவ்வளோ கோலமாக இருந்தேன். இப்போ பார்த்தா பார்த்துட்டு நீனே கூப்பிட்ற, என்னடி அதிசயமாக இருக்குது. என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. என்னடி இங்கே வந்திருக்காதுன்னு தனியாக? என்னத்தை முன்னாடி இருந்த மாதிரி அப்படியே இருப்பாங்களா? நீங்களே முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, அப்படியே டோட்டலாக மாறிட்டே. ஏதோ உங்கள் மேலே கோவமாக இருந்தேன், அதுக்காக நீ அப்படியே என்னை விட்டுவில. என்னை பார்க்க கூட வரல, கல்யாணம் பண்ணிவிட்டு அப்பா கல்யாணம் சொல்லலைங்கிறக்கா என்னை பார்க்காமலே வந்துட்டீங்களே நீங்கள். எங்கடி நீ வந்து சிடுன்னு பேசினேன், என் மூஞ்சி கொடுத்து பேசினேன். நானும் உங்கள் வீட்டுக்கு வந்தல கல்யாணத்துக்கு முன்னாடி. நீ கூட அத்தை எனக்கு கல்யாணம் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நீ ஒழுங்காவே பேசல. அப்புறம் எப்படி நான் உன்னை பார்க்க வருவேன்னு சொல்லி கல்யாணத்துக்கும் சொல்லலை, எதுக்கும் சொல்லலை. உனக்கு ஃபோன் பண்ண என் நம்பரெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எப்படி நான் பேச முடியும்னு சொல்லி? நீ இல்லத்தை ஒரு கோவம் சந்தோஷமா கிடைக்கல. மீனாவே கட்டி வச்சோன்னா நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியே. எல்லா கோவம் ஒன்றா சேர்ந்து உங்கள் மேலே காட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா அதனால தான் நம்பர் பிளாக் பண்ணி அதை எடுக்கவே மறந்துட்டது. அந்த யாவுமே எனக்கு சுத்தமாக இல்லை. நீங்கள் ஃபோன் பண்ணணுன்னு அந்த கோவத்தில் இருந்தேன். அம்மா மீனா இப்போ எப்படி இருக்கா, பரவாயில்லையா, வேலையெல்லாம் கிடச்சிருக்கான், அபாசம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். அதே அவரதே வாரேன்னு சொன்னார். அப்படி நாள் தள்ளி போய்கிட்டே இருக்குது, போக முடியல. நீங்கள் கடையை பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துருந்தேன்னா 2 நேரம் போயிட்டு வரலாம்னு இப்போ நான் வந்தேன். பார்த்தா நீங்கள் இங்கேயே நிற்கிறீங்க. அப்படியாடி? அதாண்டி நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணி பார்த்தா பிளாக் பண்ணி வச்சுட்டு அது இன்னும் கோவத்தில் தான் இருக்கா போல. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ என்னடி நீ சந்தோஷமா இருக்கியா? மாப்பிள்ளை நீ நல்லா வச்சுக்கிறாரா? ஆமாங்கத்தே, நல்லா இருக்கத்தே. இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை, கோவம்லாம் எல்லாம் போயிடுச்சு. அவங்க நல்லா பார்த்துக்கிறா. சந்தோஷ் மாமா விட கேராக பார்த்துக்கிறா. சந்தோஷ் மாமா தான் கேராக பார்த்துக்குவா. அவங்க கிடைக்கலேன்னு ஃபீல் பண்ணி பார்த்தா அவங்கள விட நல்ல மாப்பிள்ளையே கடவுள் காமிச்சிருக்காரு. ஆனால் நான் தான் என்ன புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டே. ஆமாம், மாப்பிள்ளை ஏன் வெளில அண்ணன் ஏதோ கடையை வச்சு கொடுத்தோம்னு சொன்னிச்சு அன்னைக்கு. அதோட நான் ஏதோ வேறு டென்ஷனில் இருந்தேன்னா மீனாக்கு அப்படி ஆகவும், அதனால ஒழுங்காக கேட்கல. என்ன கடை? காய்கறி கிடதாத்த. ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. தோட்டத்து எல்லாம் ஒரு ஆளாக பார்க்க முடியல, சமாளிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அப்பாதான் ஊருக்கு போய் எது கஷ்டப்படுறிய, ஒரு கடையை வச்சா நான் கூட பார்த்துக்குவல்ல கூட அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் கடையை வச்சாச்சு தான். இப்போ கொஞ்சம் வியாபாரம் நல்லா தான் போகுது. ஆனால் கடையில் இப்போ ஆள் வந்துக்கிட்டு இருக்கால, ஒரு 3 மாதம் ஆச்சுன்னா கூட வேறு ஆளை போட்டுடலாம் புதுசாக. இப்போ அவங்க மூஞ்சி பழக்கத்துக்கு ஆள் வருவாங்கல்ல, அதனால தான் வாரம்னே சொன்னாங்க. சத்த நேரம் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. நான் தான் வேணாம்னு சொல்லிட்டு சரி பஸ்ஸுக்கு போகிறோம்னு வந்து இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ தான் போகிறாங்க. பார்த்தா நீங்கள் இங்கே நிற்கிறீங்க. நீங்கள் ஏன் இப்போ பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க? இல்லை வந்தனா மருமக முதல்ல வேலைக்கு போகிறா, ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலான்னு வந்தேன். என்ன வாங்குறது இல்லை, அதையும் யோசிச்சிட்டே இருக்கேன். ஏதாச்சும் ஐடியா சொல்லுவேன். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுங்க தே. உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவளுக்கு என்ன பிடிக்குதோ உங்களுக்கு தெரியும் இல்லை, அதை நீங்கள் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா ஒரு நல்ல ஹேண்ட்பேக் வாங்கி கொடுங்க. எப்பவும் ஹேண்ட்பேக் தானே கொண்டு போவாங்க, அதனால் ஒரு ஹேண்ட்பேக் வேணால் வாங்கி கொடுங்க, நல்லதாக பார்த்து. ஆமாம்மா, ஒரு ஹேண்ட்பேக்கும் ஏதாவது வேறு ஏதாச்சும் தான் வாங்கி கொடுக்கணும். அதே நினச்சிக்கிட்டே இருந்தேன். அம்மா வீட்டுக்கு அப்படியே வந்துட்டு போகலாம். வீட்டுக்கு அதே உங்களை பார்த்துட்டு உங்களை பார்க்கலான்னு வந்தேன். அப்படியே நான் போகிறேன். என்னத்தை அலையிறேன் ஒரு ஆளா? பாவம் இந்த மனுஷன் கடையில் கிடப்பாரு, போய் சாப்பாடு வேலை செஞ்சு கொடுக்கணும். எங்கள் அத்தை மாமாவுக்கு முடியாது, இல்லைன்னா அவங்களே செஞ்சு முன்னாடி அவங்க தான் செய்வாங்க. இப்போ பாவம் உடம்பு அடிக்கடி முடியாமல் வருது. நான் செஞ்சு போயிட்டு வந்துடலான்னு பார்த்து நல்ல வேலை உங்களை இங்கேயே பார்த்துட்டு. வீட்டில் இப்போ யார் இருக்காங்க? வீட்டில் யாரும் இல்லைம்மா, மாமா தான் இருப்பாங்க. மீனாவும் சந்தோஷம் எங்கேயோ சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அதனால் அவங்க இருக்க மாட்டாங்க. அவர் தான் இருப்பார். இப்போ போனேன்னா வாருன்னு பேசிட்டு இருந்துட்டேன்னா வரலாம். இல்லத்த மீனா இருந்தாலும் பரவாயில்ல, வந்து பார்த்துட்டு வருவேன். மீனாவும் இல்லைங்கிறியே, சந்தோஷமாவும் இல்லைங்கிறியே. அப்புறக்கு வேணா விடுங்க, 2 நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். சரியா? மலர் எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? பாப்பா நல்லா இருக்கா? பாத்தியாடி, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க, தத்தெல்லாம் தெரிஞ்சிருக்கா. நான் வந்து கூட பார்க்கல, ஒரு ஃபோன் பண்ணல, இப்போதான் கேட்குறேன். எல்லாம் உங்களை பற்றி தெரியும். அந்த கோவத்தில் தான் பேசாமல் இருந்தேன். அப்புறம் நான் மறந்தே போயிட்டேன். எங்கள் குடும்ப விஷயமா கொஞ்சம் பிரச்சனையாச்சா, அதனாலதான் அம்மா தான் இன்னும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியலத்தே. நானே எப்படி இருந்தேன்னு சொல்லி, எப்படி கரெக்டாக இருந்தேன்னு சொல்லி இப்போ நான் மாறலையா? அந்த மாதிரி அம்மாவும் மாறிடுவாங்க. வீடு அம்மா கொஞ்சம் மாறிடுவாங்க. அன்னைக்கு கூட வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 கூட மீனா கூட என்ன ஏதுன்னு கூட கேட்கல. சரி வீடு, அவங்களாம் பேசும்போது பேசட்டும். நம்ம நினைக்கிறது என்ன நம்ம கையிலே இருக்குது. சரி வீடு, வாடி அப்படியே வீட்டுக்கு போயிட்டு போகலான்னா நீ என்னமோ ரொம்பவே பண்ணுற. புருஷனுக்கு ஒரு நாள் பட்னியாக கிடந்தா என்ன? என்னத்தை இப்படி சொல்லிவிட்டியா? பாவம் கடையில் உட்காந்து ஒரு ஆளாக கஷ்டப்படுறாரு, சாப்பிட மாட்டா என்னவா? எப்படி இப்படி மாறின? இப்படி பாசம் வந்துருச்சு. இந்த அளவுக்குலாம் நீ மாறுவேன் நான் நினச்சி கூட பார்க்கலையேடி. ஆமாங்கத்த, வாழ்க்கை தானே எல்லாரையும் மாற்றிக்கிட்டே இருக்கானா. ரொம்ப நல்ல ஊத்த. எது சொன்னாலும் கோவமே பட மாட்டா. சந்தோஷமாச்சும் எப்பாச்சும் ஒரு தடவையாச்சும் கோவப்படுவா. ஆனால் அதுவும் கோவப்பட மாட்டாங்க. சாந்தமாக தான் எடுத்து சொல்லுவாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்கத்த. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அது போதுமா? எனக்கு தான் ரொம்ப மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு. வந்தனாலே நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினச்சோம். இப்படி பண்ணிட்டானே. அவள் வேறு சந்தோஷம் நினச்சிக்கிட்டே இருக்காளே. என்ன பண்ணுறது? கல்யாணம் வேறு பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாளே. எனக்கு அப்பா கூட பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டா. நல்ல குடும்பமான வந்தனாலே இருக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆனால் இப்போ நீ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிற பற்றியா? எனக்கு கேட்கும் போதே அவ்வளோ அது அப்படி ஆனந்தமாக இருக்குது. ரொம்ப நன்றிமா. நீங்கள் இருக்குது எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கியே. நான் சந்தோஷமாக நல்ல ஹஸ்பண்ட் வரணும்னு நினச்சி பார்த்தா அவரை விட பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. நான் வீடு காசு பணம் இதில் தான் சந்தோஷம் இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா அதில் சந்தோஷமே இல்லைன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தானே புரிஞ்சிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கை நல்லா இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. மீனாவை நல்லா பார்த்துங்க, எதுவும் சொல்லாதீங்க சரியா? இல்லைம்மா, நான் இப்போ எதுவுமே சொல்கிறதில்ல. என்னை பற்றி உனக்கு தெரியாத, நான் எப்படி மாறிட்டேன்னு தெரியாத. நான் எதாவது சொல்லுவேன்னா விடு. சரி நீ போ, லேட் ஆகிடுச்சு, சாப்பாடு செய்யணும். போ, இன்னொரு நாளைக்கு வா. ஃபோனை பிளாக்லேருந்து ஏறி நான் ஃபோன் பண்ணுறேன் அடிக்கடி. ஆமாங்க, நானும் தான் மறந்து போயிட்டு நான் எடுத்துறேன். சரிம்மா, சரி பார்த்து போ. நான் போய் உங்கள் மாமாவுக்கு சாப்பாடு செய்யணும். ஒன்றும் செய்யாமல் காலைல சாப்பிட்டதோட வந்துட்டு நான் கிளம்புறேன். ஏதாச்சும் வாங்கிட்டு ஆன்லைனில் கூட பாருங்க, நல்லா அழகழகாக
தானவா இருக்கு, கடையை விட கடையிலனா நீங்கள் அலையணும். ஆன்லைனில் போட்டீங்கன்னா 2 நாளில் வந்துடும். ஆன்லைனில் பார்த்து போடுங்களே. ஆமாம்மா, அந்த ஞாபகம் தான் எனக்கும் இல்லை, மறந்துட்டேன். சரி நான் போகிறேன், நீ பார்த்துப்போ. என்ன கமலா, மருமகளுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வருமானா இப்போ வெறுங்கையை வீசிட்டாரு. அதுவும் போய் எவ்வளோ நேரம் ஆச்சு. இவ்வளோ நேரம் என்ன பண்ண நீ? பார்த்தா கடையாக ஏறி மருமகளுக்கு என்னமோ பிடிச்சதை வாங்கிட்டு வர முறையை பார்த்தா வெறுங்கையை வீசிட்டு வர. இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வந்தேன்? பானோட கதை பேசிட்டு வரையோ வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆமாங்க, வாங்கிட்டு வரலான்னு தான் போனேன். பார்த்தா அங்கே பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது வந்தேன் கூட பேசிக்கிட்டே இருந்தேன்னா அப்படியே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் கடைக்கு போய் என்னத்தை அலைஞ்சு வாங்கினியா, ஆன்லைனிலே வாங்குங்கன்னு சொன்னால் அதுவும் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கடையாக அடைய முடியல. அங்கே வெயில் சரியான வெயிலாக போடுது. என்னடி வந்தனா வந்தாளா? உண்டது பேச மாட்டாளே. மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போவா. அவளா பேசினாலா இல்லை நீனா போய் வலிக்கு போய் பேசினியா? உண்டு பேசினாலா இல்லையா? மூஞ்சி அடிச்ச மாதிரி எதுவும் சொல்லிட்டாளா? அப்படிலாம் இல்லைங்க, வந்து நான் அவளாதையும் கூப்பிட்டு பேசினேன். நான் கூட பார்க்கலதான் அவளா கூப்பிட்டு பேசி அத்தை எப்படி இருக்கேன் பேச கூட மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லைங்க, நல்லா மாறிட்டாங்க. புருஷனோட சந்தோஷமா இருக்கலாம். அதை சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலைங்க. கேட்கவே நல்லா இருக்குல்ல. என்னடி சொல்ற? வந்து நம்ம அப்படி மாறிட்டா மூஞ்சி சுடுசுடுலாம் காட்டுவா. அவ்வளோ கோவத்துல இருந்த உன் மேல எப்படி இவ்வளோ கோவம் போச்சு? சந்தோஷமா இருந்தா சரிதான். நம்ம கூட கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நம்மளால ஒரு புள்ள வாழ்க்கை போச்சு, நம்ம பிள்ளையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சோம். நல்ல வேளை கடவுள் காப்பாத்திட்டாரு. ஆமா, இப்போதான் புரிஞ்சு நடந்துக்கிறா. போற காசு பணம் இல்லைன்னா என்ன நல்லா பாத்துக்கிறாரு. சந்தோஷ் மாமா விட நல்ல கேரக்டர் அப்படி இப்படின்னு சொன்னா. அதே வீட்டுக்கு வாடின்னு சொன்னி மீனா இருந்தா வாரி இல்லைன்னா வரலன்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுமா, காய்கறி கடை வேற வச்சிருக்காங்க. அதனால போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. சரி இப்படி சந்தோஷமா இருந்தா சரிதான். ஆமா பாவம், உங்க வீட்டையும் பார்க்கணும்ல. உங்க மாமியா மாமனாரும் முடியாதவங்க, அவ தானே பார்க்கணும். சரி பார்க்கட்டும். சரி இப்போ மீனாக்கு என்ன வாங்கி கொடுக்க போற? இன்னும் 2 நாள் ஆஃபீஸ் போயிடுவா. 2 நாள்ல வந்துருமா? இப்போ ஆர்டர் போட்டினா வரதான் பாப்பா. 2 நாள்ல வரலன்னா இல்லைன்னா மறுபடியும் சாயங்காலம் நம்ம 2 இருந்து போயிட்டோம். நம்மளால ஒரு ஆள்லாம் போய் அலைய முடியாதுங்க. போன வாழை நீனே வாங்கினது கலர் மறுபடியும் நல்லா இல்லைன்னா வரலைன்னா நம்ம 2 பேரும் வேற போகணும். என்ன இழுக்குன்னு அதானே உனக்கு ஆசை. நான் வீட்டில் நிம்மதியை சத்த உட்காரக்கூடாது. நானும் உன் கூட தெருவா அலையணும். ஆமா, அப்படி எத்தனை தெருவா என் கூட அலைஞ்சி தெரியல. என்னமோ ஒரு நாள் கூப்பிட்டதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டிருக்கு. அப்படியே மருமகன் கிடைக்கிறியே, மருமகளுக்கு வாங்கி கொடுக்க தானே கேட்குறேன். நான் எனக்கு வாங்கி கொடுக்க கேட்குறேன். எனக்கு வாங்கி கொடுக்க கேட்குற மாதிரி ரொம்ப சலிச்சுக்கிறியே. இல்லடி, வயசான காலத்தில் கடைக்கடையா ஏறி நடக்க முடியலடி. அதுவும் ஒரே ஃப்ளோரில் எல்லா ட்ரெஸ்ஸு பேக்கு எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. மாடி மாடியா ஏற சொல்லுவாங்க. அதாண்டி அதுவும் எத்தனை கடை நீ ஏற சொல்லி உன்னோட வந்தால் அதே பயமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. மருமகளுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு என்ன, எனக்கு என்ன மேல் ஒழிச்சு பய கிடக்குது. என் மருமகளுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு எனக்கு என்ன, என் மருமக தங்கம். அவளுக்கு வாங்கி கொடுக்காம வேறு யாருக்கு வாங்கி கொடுக்க போகிறேன்? உன்னோட வாரதுன்னு நினச்சாதான் எனக்கு மனசு பக்குன்னு இருக்குது. என்னோட வாரது நினச்சா உங்களுக்கு அவ்வளோ சங்கட்டமா இருக்குமே. என்னை பார்த்து அவ்வளோ கேவலமா இருக்கு. என் கல்யாணம் புதுசில் மட்டும் அங்கே போமான்னு கூட்டிட்டு போனி. அப்போ மட்டும் இனிச்சு கிடந்துச்சு. இப்போ வயசாகவும் உங்களுக்கு இதாக இருக்கோ, தோல் சுருங்கி போச்சு. அதனால என்னை கூட்டிட்டு போக உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். எல்லாரும் ரோட்டில் பாப்பாங்களே, கிளவியை கூட்டிட்டு போறீங்க. நீங்க தான் குமரனாச்சே. அடி நான் அப்படி சொன்னேன்? நீ கிளவி ஆகிட்ட நானும் கிளவி தானேடி. நான் அந்த இடத்துல சொல்லலையேடி. அலைய முடியாது. உன்னோட வந்தால் கடையா ஏற சொல்லுவா. 10ஆவதுக்கு உனக்கு வேற ஏதாச்சும் வாங்கிக்குவே. எத்தனை கடை ஏறி இறங்குது, நடக்க முடியல, வயசாயிடுச்சு. அப்படி தானடி சொன்னி. உன்னை கூட்டிட்டு போக அசிங்கமா இருக்கு. நீ என்ன கிளவி ஆகிட்ட, என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிலாம் என்ன சொன்னி. ஏன்டி இப்படி யோசிக்கிற நீ? அந்த பையன் எந்த சரி அப்படி ஒரு நினைப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். இல்லாத வரைக்கும் சந்தோஷம். இருந்துச்சுன்னா சோத்துல விஷத்தை வச்சிருவல்லண்ணா. இனிமேல் மருமக கூட ரொம்ப வேலை பார்க்க மாட்டா. சாப்பாடு நான் தான் செய்யணும். சோத்துல விஷத்தை வச்சேன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. மருமக செஞ்சால் நான் ஈஸியாக கலந்து கொடுத்துருவேன். சாப்பாடு நான் தானே போட்டு தரணும் என்று எப்படியும் சாகாமல் இருக்க மாட்டியா சொல்லிவிட்டேன். ஆமா அத்தா நீ செஞ்சாலும் செய்வாத்த. நான் ஒரு பேச்சுக்குதுன்னு சொன்னேன். நான் பேச்சு கூட சொல்ல கூட இல்லையே. நீனே கற்பனை பண்ணிட்டு. சரி ஃபோனில் பாரு. 2 நாளில் வரலன்னா கடைக்கே போயிட்டுலாம். எவ்வளோ கால் வலிச்சாலும் பரவாயில்ல. வீட்டில் வந்து நான் மருந்து போட்டுக்கிறேன். இந்த பையன் இருந்தால் சரி. அம்மா மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு செய்யட்டும். காய் என்ன இருக்குது? வரும்போது ஏதாச்சும் சிக்கனாச்சும் வாங்கிட்டு வந்துருக்கலாம். நான் யாவுமே இல்லை, அப்படியே மறந்துட்டு வந்துட்டேனே. ஏண்டி ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வரக்கூடாதாடி? நம்ம 2 பேருக்கும் இப்படி வார அடி போடிங்கிட்டு வரும்போதே கறிக்கடையெல்லாம் அத்தனை கடை இருக்குமே. ஒரு கடை கூட உன் கண்ணுக்கு தெரியல. ஒரு தடவை கூட என் யாவும் இல்லை. நான் வச்சிருந்தா இவன் நல்லா சாப்பிடுவானே, கறி குழம்புலாம் நல்லா மூக்க பிடிச்சிட்டு சாப்பிடுவானேன்னு கூட தோணலையாடி உனக்கு? இல்லைங்க, ஏதோ ஒரு யாபத்துலேயே வந்துட்டு 1/4 கிலோ உங்களுக்கு எவன் தரேன்? 1/2 கிலோ 1 கிலோ தான் தருவாங்க. 1/4 கிலோலாம் தர மாட்டேங்க. சரி சாயங்காலம் வரும்போது நான் சந்தோஷம் வாங்கிட்டு வச்சுருவேன். எல்லாரும் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ சாப்பிட்டாலும் நம்ம 2 பேரும் தானே சாப்பிடுவோம். வேணாம் இல்லடி நீனா இப்படி பேசுற. நல்லா ஆளுக்கு முன்னாடி வாங்கி திம்ப, எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி கூட 2 பீஸ் திங்கலான்னு. இப்போ பார்த்தா இப்படி மாறிட்ட. நம்பவே முடியல. யார் எப்படி மாறுறாங்கன்னே தெரியல. போங்க சும்மா இன்னைக்கு கிண்டல் பண்ணி உங்களுக்கு தூக்கமே வராது. நான் அப்படியே கறியை அள்ளிக்கிட்டு திங்கிறேன். முன்னாடி ஆள் வரதுக்கு முன்னாடி திம்பினா கறி மீன் அவ்வளோவா செய்ய மாட்டேன். அதனால நீங்கள் செஞ்சு தர மாட்டேன்னு முன்னாடியே எடுத்து சமைப்பேன். உங்களுக்கு கொடுக்காமல தண்ணி நான் ஒரு ஆளும் கொடுத்த நீ திங்கிறது பூரா யாருக்கும் தெரியாம போகுது. நீ குண்டாருன்னா எல்லாருக்கும் தெரியுமா நல்லா திங்கிறா. நீ ஒல்லியா இருக்கனால தப்பிச்சுக்கிற. நீ திங்க மாட்டேன்னு சொல்லி. நீ எப்படி சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். கறி மீன் சாம்பார்லாம் சாப்பிட மாட்டேன். கறி மீனா நல்லா சாப்பிடுவேன். எனக்கு தெரியாது. இப்போ உன்கிட்ட பேசி தப்பிக்க முடியுமா? நான் போறேன். நான் போய் சாப்பாடு செய்யணும். கரெக்ட் டயத்துக்கு வந்து நான் மாத்திரை போகணும். சாப்பாடு ரெடியா இல்லையான்னு கத்துவேன். நான் போறேன். போங்க. என்னப்பா அது உண்மையை சொன்னா இப்படி கோச்சுக்கிறா? கறி மீனா நல்லா சாப்பிட்ருக்கலாம். இவ வேற யாவப்படுத்திட்டு போயிட்டாலே. இப்போ என்ன குழம்பு வைக்க போறேன் தெரியல. சாம்பார் தான் வைப்பா, இந்த பருப்பு போட்டு. ஸோ அதே தின்னாங்க. அன்னைக்கு சாயங்காலம் சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணி கறி வாங்கிட்டு வர சொல்லணும். இப்போ வேற கறியை யாபகப்படுத்தி விட்டு நம்ம பசியை வேற கிளப்பி போட்டா என்ன பண்ணுறது? இல்லைன்னா கடைக்கு போய் வேமா ஒரு 8-1/4 கிலோ வாங்கிட்டு வந்துருமா. 1/4 கிலோ தரமாட்டோம் வேற சொல்கிறாள் இவ. நம்ம கேட்டு பார்ப்போம். தரலன்னு சொன்னால் நான் ஒரு ஆளு தையா வீட்டில் வேற யாரும் இல்லை அப்படின்னு கேட்டால் தருவாங்க. தராமல் எங்கேயும் போகிறாங்க. சரி ஓடி போய் சர்ப்ரைஸாக இவளுக்கு வாங்கி வந்து கொடுத்துருவோம். திட்டுவாளோ? திட்டுனா பார்த்துக்குவோம். கறி சாப்பிடணும்னா திட்டு வாங்கி தானே ஆகணும்.
மான ரோசத்தை பார்த்தா கருதிங்க முடியுமா? போயிட்டு வருவோம்.